வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில இருக்காரு. பகப்பெற்றிருக்காருங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு உச்ச பெற்ற இடத்துல கடகராசிக்கு வராரு. இத்தனை நாளா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு வரப்போறார். இந்த குரு பயிற்சி ஆனது கும்பராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே குரு பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ராசியில ஒரு வருஷம் குரு பயிற்சி இருக்கும். அந்த குரு இப்ப கடகராசிக்கு வரும் பொழுது இத்தனை நாளா 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப 6ஆம் இடத்துக்கு அந்த குரு வந்திருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல வரும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவார். இத்தனை நாளா நீங்க யார் நல்லவங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களையே ஏமாத்திருப்பாங்க. சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எந்த ஒரு உறவுமுறை இருந்தாலும் உங்களைய மறைமுகமாக தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். அவங்களைய ஜெயிக்கக்கூடிய சவால் விடக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அது இல்லாம அந்த குரு பகவான் உங்க குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம உங்க விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி நடக்கும். திருமணமா இருக்கட்டுங்க, குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், வாகன யோகங்களா இருக்கட்டும், கல்வியில தடங்கள், நிரந்தரமான வேலை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே கைகூடி வரும். அது விரயத்துல குரு பார்க்கும்பொழுது கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கனவா இருக்கும். சார், நான் 5 வருஷம் 6 வருஷமா நான் என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கேன், பையனுக்கு பார்த்துட்டு இருக்கேன், எது பார்த்தாலுமே எங்களுக்கு கைகூடி வருது, கடைசியில நடக்காம போயிடுது, பொருத்தங்கள் இல்லாம போறது. அப்படி பார்த்து முடிச்சாலும் கூட நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல, கைகூடி வர்ற டயத்துல எல்லாமே விலகி போகுதுங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. கல்யாணங்கிறது, திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கனவாவே இருக்கும். எப்ப நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயம் அந்த திருமண யோகத்தை கண்டிப்பா அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆல்ரெடி குடும்பஸ்தானத்துல சனி இருந்தாலுமே கூட, 7.5 சனி நடந்தாலுமே கூட இந்த ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்துருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு அனுபவத்தை கண்டிப்பா உங்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விடாமுயற்சியா இருக்கணும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலா இருக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலை தான் உங்களைய இவ்வளவு தூரம் கொண்டு விட்டுருக்கு. இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் உங்களால ரன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல உருவாயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில். கும்பராசி பொறுத்தளவில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா போராட்டமாக தான் இருக்குங்க. நம்ம ஒரு விஷயம் தொழிலை நினைக்கிறோம், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணவே முடியாது. பல தடங்கள், பல கஷ்டங்கள் கொடுத்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நடக்கும். மாதிரி இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும், அங்கீகாரமான தொழிலும் அமையும், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், தொழிலில் இடம் மாற்றங்கள்,
தொழில் மாற்றங்கள், வீடு மாற்றம், வாகன மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பா இந்த அதிசாரா குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். சார், நான் இப்போ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் விரயமாச்சு. என்னால சம்பாரிச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை என்னால வாங்கவே முடியல. ஒரு வட்டி கட்டுறக்கு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் எனக்கு உருவாகுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகள் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும். கடன் கட்டுவீங்க, வாகன யோகத்துல மாற்றங்கள் கொடுக்கும். பட் 7.5 ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கூட இரவு நேர பயணங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. யாருக்கு ஜாமீன் கழுத்து போறது, சப்போர்ட் பண்றது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில டயத்துல நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களையே ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லதுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு பேசுறீங்கன்னா சண்டை வந்துடும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு தடங்கள் வந்து எப்பவுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை கண்டிப்பா வரணும். குழந்தை பாக்கியங்கிறது இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. கடைசி டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம போயிருக்கும். அவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி வாகன மாற்றங்கள் கண்டிப்பா அமையும். அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள், அம்மா வகையில வர வேண்டிய சொத்துக்கள், அப்பா வகையில வர வேண்டிய சொத்துக்கள், அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அது நிரந்தரமான ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதாரத்துல உயர்வு, உயர் பதவிகள் எல்லாம் தேடி வரும். அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. பட் இது வந்து நம்ம வந்து ஒரு அதிசார குரு பயிற்சியில் வந்து ஒரு பொது பலனாக தான் பார்த்துட்டு இருக்கோங்க. இது ஒரு 30% நமக்கு கரெக்டாக இருக்கும். மீதி 70% வந்து உங்களுடைய சுய ஜாதகம். இந்த சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள், அந்த குரு உங்கள் ராசியில் எங்கே இருக்காரு, அந்த குரு உங்கள் யோக பலன் தான் கொடுக்குதா, இல்லை நம்ம ஜாதகத்தில் என்ன யோக பலன் கொடுத்தாலும் நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் ஒன்று இருந்ததுன்னா தடங்கள் ஆகும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அதனோட விளக்கம் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.